ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். அப்பா மீடியாவில் உள்ளது உள்ளபடி சொன்னது சொன்னபடி திரை விமர்சனத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற படம் மெய்யழகன். கார்த்தி சார் படம் 27வது படம். இதுக்கு உண்மையிலே சொல்லணும்னா ஊரும் உறவுகளும் அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு ஊருக்கு போயிட்டு வந்த ஃபீலிங் இருக்குது இந்த படத்தை பார்க்கும்போது. 2D தயாரிப்பில், அதாவது சூர்யா சார் ஜோதியா மேடம் தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் இந்த படம் வந்திருக்கு. பிரேம்குமார் சார் பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். 96 ஒரு அருமையான ஃபீல் குட் ஸ்டோரியை நமக்கு கொடுத்தவர். கிட்டத்தட்ட 2018க்கு பிறகு ஒரு 6 வருஷம் கேப், 6 வருஷத்துக்கு பிறகு அவர் இப்படி ஒரு படத்தை கொடுத்துருக்கிறார். உண்மையிலே அந்த இயக்குனர் ஒரு வரவேற்பு மிக்க இயக்குனர். இப்போ உள்ள காலகட்டத்தில் அடிதடி, வெட்டு, குத்து, ரத்தம், துப்பாக்கி, மிஷின்கன், இதுதான் நம்ம படங்களில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதை நம்ம பார்த்து பழகிட்டோம். 96ல் ஒரு அருமையான ஒரு உணர்வுள்ள ஒரு படத்தை கொடுத்த இயக்குனர். இதில் என்ன அப்படின்னா, அதில் ஒரு ஆண் பெண் உணர்வை கொடுத்தார். இதில் ஒரு ஆணுக்கான உணர்வை இந்த படத்தில் ஒரு பாண்டிங் கொடுத்துருக்கிறார். யாருக்கெல்லாம் கேட்டிங்கன்னா, கார்த்தி சாருக்கும் அரவிந்தசாமி சாருக்கும். அதாவது அரவிந்தசாமி சார் அவங்களுடைய ஃபேமிலி வீடு வாசலை விட்டு அந்த சொந்த ஊரை விட்டு மெட்ராஸுக்கு வர்றாங்க. 22 வருஷம் கழித்து அரவிந்தசாமி சார் சென்னையிலிருந்து அந்த ஊருக்கு போகிறாரு. அங்கே ஒரு கல்யாணத்துக்காக போகிறார். அந்த கல்யாண வீட்டில் எதிர்பாராத விதமாக நம்ம கார்த்தி சாரை சந்திக்கிறார். எல்லாமே வாலண்டரியாக. நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலே ஒருத்தர் எல்லா வேலைகளையுமே இழுத்து போட்டு செய்வார். நம்ம பார்க்குறோம், நம்ம ஒரு கேரக்டர் அது இருக்கும். எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் அந்த எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு பண்ணுற ஒரு கேரக்டர் மாதிரி கார்த்தி சார் உள்ளே வர்றாரு. அவர் அரவிந்தசாமி சாரை அத்தான்னு சொல்கிறாரு. அரவிந்தசாமிக்கு இவர் யார் அப்படிங்கிறது தெரியலை. இவர் அடுத்த நாள் ஆஃபீஸ் போனோம். நைட்டு ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டு பஸ்ஸை புக் பண்ணியிருப்பார். பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவார். அதன் பிறகு இவர் கார்த்தி சார் வீட்டில் தங்குவார். இவங்க 2 பேருக்கும் உள்ள, அதாவது 1 டே 1 நைட்டு இந்த கதை ஆரம்பிக்குது. எப்படி 96 1 டே 1 நைட்டில் ஆரம்பித்து இன்பிட்வீன்லாம் நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இதுலேயும் இதே மாதிரி தான் 1 டே 1 நைட்டு ஆரம்பித்து படம் முடியுது. அதாவது ஒரு நாவல், விஷுவல் நாவல் அப்படின்னு தான் இதை சொல்லணும். ஏன்னா இதை இயக்குனரே சொல்லியிருக்கிறார். இதை நான் ஒரு நாவலாக தான் எழுதினேன். இதை விஜய் சேதுபதி சார் தான் நீங்கள் படமாக பண்ணால் நல்லா இருக்கும்னு சொன்னார்னு சொல்லிட்டு இயக்குனரே சொல்லியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராக் ஆகுது. இவர் அத்தான்னு சொல்கிறாரு கார்த்தி சார். அரவிந்தசாமி சாருக்கு இவருடைய பேர் தெரியல, இவர் யாருன்னு தெரியல. கடைசி வரைக்கும் தெரியாமல் கிளைமாக்ஸில் தான் இவர் யார், இவர் பேர் என்னங்கிறத ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் லேக், கதையில் நமக்கு ஒரு லேக் இருக்குது. ஸோ இதை டைரக்டர் அவருடைய என்னன்னா, அவர் இந்த மன உணர்வுகளை காட்சகப்படுத்தி அதை செப்படி வித்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செப்படி வித்தையை காட்டிட்டு அதை கடந்து போயிட்டார். அது டைரக்டர் கடந்து போயிட்டார். அதில் ஒளிப்பதிவு மகேந்திரன் ஜெயராஜ் இது செமையாக பண்ணியிருக்கார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் எஃபெக்ட்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாரு. இசை இந்த படத்துக்கு மெயின் பார்த்தீங்கன்னா இசை தான். ஒரு கிட்டத்தட்ட கோவிந்த் வசந்தா 96ல் எப்படி உயிரோட்டமான ஒரு பின்னணி இசையை கொடுத்தாரோ, அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு உயிரோட்டமான ஒரு பின்னணி இசை வேற லெவலில் பண்ணிட்டார். அதே மாதிரி ஒரு பாடலில் யாரோ இவன் யாரோ, உலகநாயகனுடைய அந்த பேஸ் வாய்ஸில் அந்த பாடல் வேற லெவலில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜீவ்னன் ப்ரொடக்ஷன் டிசைனர், எடிட்டிங் பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜ், அவரும் அருமையாக பண்ணியிருக்கிறாரு. ஐயப்பன் அவர்கள் கலை இயக்குனர், நல்லா அருமையான, அதாவது ஒரு வில்லேஜில் நீடாமங்கலம் அப்படிங்கிற இடத்துல அந்த ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளே அந்த செட்டு, அதெல்லாம் உண்மையிலே அருமையாக இருந்துச்சு.
இது நம்ம வந்து ஒரு படம் பார்க்க போகிற மாதிரி இல்லை. ஒரு 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 ஊருக்கு போயிட்டு நம்ம சொந்த பந்தங்களை பார்த்துட்டு வந்த ஒரு உணர்வு தான் இருக்குது. ஒரு சைக்கிள், அந்த சைக்கிளில் வந்து மிக அழகாக அந்த சீன் பண்ணியிருப்பார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்படியான சீன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கொலுசு சீன். சில காட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வலுக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நீளமாக இருக்குது. ஏன்னா படம் வந்து 3 ஹவர் இருக்குது. எல்லாருக்குமே இது பிடிக்குமா அப்படின்னா வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா நம்மளுடைய மைண்ட் செட்டு, ஆடியன்ஸோட மைண்ட் செட் என்ன ஆகி போச்சுன்னா, கமர்ஷியலாக இருக்கணும், காமெடி இருக்கணும், ஆக்ஷன் இருக்கணும், குத்தாட்டம் இருக்கணும், இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இது மாதிரி லவ் வந்து அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும், அப்படிலாம் ஒரு மைண்ட் செட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து இந்த படத்தை பார்க்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் மனிதர்களுடைய உணர்வுகளை நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம ஊர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக இந்த படத்தை பார்த்தா ரசிப்பாங்க. ஏன்னா ஒரு கேரக்டர், அரவிந்தசாமி சார் கேரக்டர், அவர் மனைவி, ஒரு குழந்தை அப்படின்னு வாழ்கிறது. இங்கே வந்து கார்த்தி சார் வந்து நம்ம மக்கள், நம்ம ஊர் அப்படிங்கிற மாதிரி வாழ்கிறது. இந்த 2 கேரக்டரும் இணையும் போது எப்படி வருது அப்படிங்கிறது தான். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு, கரிகாலர் சோழனுடைய வரலாறை வந்து கார்த்தி சார் வந்து தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அதை காட்டுறாங்க. இலங்கை பிரச்சனைகளை வந்து நாசுக்காக டச் பண்ணிவிட்டு பிரபாகரன் தலைவருடைய அதை வந்து பேசுகிறாரு. தூத்துக்குடியில் நடந்த ஸ்டெர்லைட்டோட துப்பாக்கி சூடு அதெல்லாம் பேசுகிறாரு. பேசிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் நமக்காக வாழக்கூடாது, பிறருக்காக வாழணும், நாம் வந்து யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஒரு உந்துதல் பண்ணுறாரு. அது வந்து அரவிந்தசாமி சாருக்கு மட்டுமே பண்ணலை, படம் பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே அந்த உந்துதலை வந்து ஏற்படுத்துகிறார். அது வந்து மிகப்பெரிய விஷயம். ஏன்னா லாஸ்ட்டில் கிளைமாக்ஸில் கூட அரவிந்தசாமி சார் சொல்லுவார், நீ இப்படியே இரு, மாறிடாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஐ ஃபீல் லென்த். இதில் பலம்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்தசாமி சார், கார்த்தி சார், இவங்களுடைய கேரக்டரைசேஷன், பின்னணி இசை மிகப்பெரிய பலம், ஒளிப்பதிவு மிகப்பெரிய பெரிய பெரிய பலம் அந்த படத்துக்கு. மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா காட்சி அமைப்புகள் நீளமாக இருக்குது. அது பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் அது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பாடல்கள் வந்து இந்த 96 அளவுக்கு வந்து ஒரு வெயிட்டேஜாக இல்லை. ஒரே ஒரு பாடல், கமல் சார் பாடல் மட்டும், யாரோ இவன் யாரோ அப்படிங்கிற பாடல். அதேமாதிரி ஓப்பனிங்கில் போகிறானே அப்படின்னு ஒரு சாங், இந்த 2 சாங்கும் தான் டச் அவுட்டாக இருக்குது. மற்றபடி ஒரு 2 சாங் இருக்குது, அது அந்த அளவுக்கு வெயிட்டேஜாக இல்லை. மொத்தத்தில் மெய்யழகன் அப்படிங்கிறது ஒரு உணர்வுள்ள ஒரு உறவுகளுக்கான படம். ஊரோட வந்து அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறவங்க, உறவுகளோட அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சி பிரேம்குமார் வந்து அருமையாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு விஷயங்களும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சொல்லியே ஆகணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துலையுமே வந்து இருக்காது. நிறைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொல்யூஷன் இருக்கும். அதுக்கு உதாரணம் வாட்டர் பாட்டிலே எடுத்துக்கங்களேன், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலே எடுத்துக்கங்களேன். நிறைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கான்ஃபரன்ஸ் கால்னாலே வரிசையாக பாட்டில் இருக்கும், பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கும். நம்ம கவர்மெண்ட் பிளாஸ்டிக்கை ஒழிப்போம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, பட் பிளாஸ்டிக் பாட்டிலாக இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து கிளைமாக்ஸ் வரைக்கும் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் கூட நம்ம பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பொல்யூஷன் ஒவ்வொரு சீன்லேயும் அவர் வந்து வாட்ச் பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு இயக்குனர் வந்து அந்த அளவுக்கு அதை வாட்ச் பண்ணுறாருன்னா உண்மையிலே வந்து இந்த கிரேட் டைரக்டர் வந்து ஸ்ரீ பிரேம்குமார் சார். இன்றைக்கு காலகட்டத்தில் நம்ம வந்து கத்தி இல்லாமல், ரத்தம் இல்லாமல், துப்பாக்கி இல்லாமல் ஒரு நல்ல ஃபீல் குட் ஸ்டோரி, அந்த ஒரு 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 ரைட்டிங் ஸ்டோரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம மெய்யழகனில் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நிறைய நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம். இதில் வந்து நடிகர்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து மெயின் கேரக்டர் அவங்க 2 பேரை விடுங்க, அப்புறம் வந்து தேவதர்ஷினி மேடம் நடிச்சிருக்கிறாங்க, ராஜகிரண் சார் நடிச்சிருக்கிறாரு, எம்எஸ் பாஸ்கர் சார் நடிச்சிருக்கிறாரு, கருணாகரன் சார் நடிச்சிருக்கிறாரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபி சார் நடிச்சிருக்கிறாங்க, அப்படி ஸ்ரீரஞ்சனி மேடம் நடிச்சிருக்கிறாங்க, அப்புறம் ஷரண் நடிச்சிருக்கிறாரு, வடசென்னை ஷரண் நடிச்சிருக்கிறாரு. இப்படி ஒரு ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்குது. எல்லாரும் ஒவ்வொரு சீன் தான் வராங்க. அந்த கருணாகரன் நடிகர் கருணாகரன் சார்லாம் ஒரே ஒரு கண்டக்டர் சீனுக்கு வராரு.
அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து அந்த வாடி வாசலில் மைக் அனௌன்ஸ் பண்ணுற ஒரு கேரக்டர் ஒரே சீன் வர்றாரு. பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு சீன் தான் வர்றாங்க. ஜேபி சார் இன்ஃபேக்ட் வந்து அரவிந்தசாமி சாரோட அப்பாவாக நடிச்சிருக்கிறார். அது கரெக்டாக இருக்குது. அவங்களுக்கு அப்பா அப்படின்னா ஜேபி சார் கரெக்டாக மேட்சாக இருக்கார். அவரெல்லாம் ஒரு சீனில் வந்துட்டு ஃபோன் பேசி முடிச்சுட்டு அந்த அந்த கண்கலங்கிற சீன் ஒன்றும் அதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து அதெல்லாம் ஃபீல் இல்லாமல் வந்து ஒரு இயக்குனர் வந்து எடுக்க முடியாது. திரு பிரேம்குமார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு இயக்குனராக ஆயிட்டார். தொடர்ந்து வந்து நல்ல படங்களை கொடுப்பார். ஏன்னா பட் என்னை பொறுத்த வரைக்கும் 96ம் மெய்யழகனும் கம்பேர் பண்ணும்போது 96ல் வந்து நம்ம 100 மார்க் கொடுத்தோம்னா இது நம்ம வந்து 60, 70 தான் கொடுக்க முடியும். ஏன்னா அதோட பாண்டிங், அதோட ஸ்க்ரீன் பிளே, அதோட உணர்வு வேற லெவலில் இருந்தது. பட் அதில் வந்து பேச்சு வந்து அதிகமாக இருக்காது. இதில் வந்து இன்டர்வலுக்கு அப்புறமே வந்து ரொம்ப டயலாக் ஓரியன்டாக ஆயிடுச்சு. பட் எனிவே இந்த படம் வந்து நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியலாக பார்க்காம நம்ம வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு ஊருக்கு போகிற மாதிரி ஒரு சொந்த பந்தங்களை பார்க்குற மாதிரி போய் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் மெய்யழகன் பிடிக்கும். மீண்டும் நம்ம அடுத்த வாரம் உள்ளது உள்ளபடி சொல்றது சொன்னபடி சிவப்பு கம்பள நிகழ்ச்சியில் நல்ல ஒரு படத்தோட திரை விமர்சனத்தோட சந்திக்கிறேன். நேற்று, இன்று, நாளை என்றுமே நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். நன்றி, வணக்கம்.